தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தொடர்ந்து 3 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மேலும் தொடர்ந்து 3 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் போனதால் ஒகேனக்கல் பகுதியில் உள்ள பொது கழிப்பிடங்களில் தண்ணீர் இல்லாததால் கழிப்பிடங்கள் பூட்டி வைத்துள்ளதால் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் குடிநீர் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் களவை தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மற்றும் ஜாயின் ஹேண்ட்ஸ் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆகியவை இணைந்து இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாம் ஜாயின் ஹேண்ட்ஸ் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சேர்மன் குமரேசன் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இதில் சிறப்பு அழைப்பாளராக விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி வி செல்வம் கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். 6 மணிக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க. சைனா பத்தி சொன்னார். நான் சைனா போயிருக்கேன். 6 மணிக்கு சாப்பிடுவாங்க. சைனா 18 120 வயசு தான் இருக்காங்க. அதுல அவங்க கிட்ட 120 வயசு எப்படி இருக்குன்னு போய் கேட்டாங்க. அவங்க சொன்னது 6 மணிக்கு எல்லாம் சாப்பிடுவோம். நடந்தே பழகி வரும். அதிகமா பஸ் யூஸ் பண்றதுல ரோட்ல அதிகமா நடக்கிறாங்க. நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரின் முன்பக்க டயர் வெடித்து கார் வாய்க்காலில் மூழ்கிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் நாகப்பட்டினத்திற்கு மீன்பாக்கம் சென்றபொழுது திருக்கண்ணங்குடி பகுதியில் முன்பக்க டயர் வெடித்த நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் வாய்க்காலில் விழுந்த நிலையில் உடனடியாக காரில் இருந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் போடப்பட்டிருக்கும் கழிவுநீர் கால்வாய் தண்ணீர் சாலையில் கடக்கும் அவலத்தை கண்டித்தும் விவசாயிகள் நிலத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்பதை கண்டித்தும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை கண்டாச்சிபுரத்திலிருந்து நல்லாபாளையம், கடையம், கருவாச்சி, சிஎன் பாளையம், பணமலைப்பேட்டை வழியாக அனந்தபுரம் செல்லக்கூடிய சாலை ஏறக்குறைய 20 கிராமங்களை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாகும். இந்த சாலை மிக குறுகலாகவும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. எனவே தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை நடப்பாண்டில் இந்த சாலையை அகலப்படுத்த வேண்டுகிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் ஆதரவற்ற நிலையில் வீடு மிகவும் சேதமடைந்து காணப்பட்ட வீட்டில் வசித்து வந்த மூதாட்டிகள் சமுத்திரமேரி, ஆரோக்கியமேரி ஆகிய இருவருக்கும் வீடு கட்டி கொடுத்துள்ளது அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர் பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருவதாகவும் சாலை ஓரங்களில் வசிக்கும் ஆதரவற்றோர், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்குவது, சாலைகளில் சுற்றித் திரியும் ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து முடி திருத்தம் செய்து தூய்மைப்படுத்தி புதிய ஆடை வழங்கி காப்பகத்தில் சேர்ப்பது உள்ளிட்டவைகளை செய்து வருவதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதுக்கப்புறம் நிம்மதியாக சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு, இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவைப்படுது. அந்த தேவைகளை தான் இந்த அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 15 வீடு இது மாதிரி ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எத்தனையோ பேர் ஆலமரம் ஓரத்துலலாம் தன் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீடு இல்லாமல் தவிக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியுது. ரோட்டோரத்தில் உணவு இல்லாமல் தவிக்கிறவங்கள பார்க்க முடியுது. இதுபோல் ஏழை எளிய மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்கறதுக்கான தொடர்ந்து சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை அந்த முயற்சிகளை மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாரச்சந்தை பகுதியில் மரம் சாய்ந்து விழுந்ததில் அப்பகுதியில் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பாசிப்பட்டணம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 3 பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சி காந்திஜி காலனி 5வது வார்டு பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்வதாக கூறி அரிசி மூட்டையை இறக்க வந்த லாரியை மறித்து அப்பகுதி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குடிமை பொருள் வட்ட வழங்கல் அலுவலர்கள்
இனி வரும் நாட்களில் தரமான அரிசியை வழங்குவதாக உறுதியளித்ததன் பேரில் லாரியை திருப்பி அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டம் மாங்காய்மண்டி பகுதியைச் சேர்ந்த சரளா என்பவர் சாலையை கடக்கும் போது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 2 இளைஞர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்றதாகவும் இதில் சரளா கீழே விழுந்ததில் தலையில் படுகாயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது தாயிடம் செயின் பறிக்க முயற்சித்து படுகாயம் ஏற்படுத்திய நபர்களை கைது செய்ய கோரியும் மாங்காய்மண்டி அருகே வேகத்தடை அமைக்க கோரி சரளாவின் மகன் திலீப் சாலை தடுப்புகளை சாலையின் குறுக்கே வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வேலூரில் தங்கக்கோவில் ஸ்ரீ நாராயணி பீடத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 800 மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு உதவித்தொகை தங்கக்கோயில் நிறுவனர் சக்தியம்மா வழங்கினார். இவ்விழாவில் தங்கக்கோவில் நிறுவனர் சக்தியம்மா மற்றும் காவல்துறை அதிகாரி பொன்னி உள்ளிட்டோர் மற்றும் திரளான மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். கடலூரில் ஒடிசாவில் இருந்து கடத்தி வரப்பட்டு கஞ்சா விற்பனை செய்த 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செம்மண்டலம் பகுதியில் சந்தேகத்தின் பேரில் நின்றிருந்த நபர்களை பிடித்து சோதனை செய்தபோது அவர்களிடம் 22 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்த நிலையில் கஞ்சா வியாபாரி பிரதாப் சுவையன் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதேபோன்று பண்ருட்டி பகுதியில் கஞ்சா விற்பனைக்கு வைத்திருந்த 15 நபர்களை கைது செய்தும் மொத்தம் 27 பேரிடம் 42 கிலோ கஞ்சா மற்றும் 10 செல்போன்கள், 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இப்போ ஒடிசாவிலேருந்து வரக்கூடிய நெட்வொர்க் அங்கேருந்து சப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட் அதாவது பகுதியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது. இந்த நெட்வொர்க்கையும் கடந்த 1 வாரமாக 2 தனிப்படையினர் ஒர்க் அவுட் பண்ணி பிடித்திருக்காங்க. மேலும் இவர்களிடம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வேறு எங்கேயும் இந்த கஞ்சா விற்பனை அதாவது செய்யப்படுகிறதா அப்படின்றதையும் நம்ம விசாரணை செய்யப்பட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.